மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது வேலூர் தொகுதி. வேலூர் பாராளுமன்ற தொகுதியை சார்ந்த மக்கள் என்ன யோசிக்கிறது நல்லது, இதற்கு முன்பு ஓட்டு போட்டு தேர்வு செஞ்ச எம்பி என்ன சொல்லி வந்தாரு, அவர் சொன்னதை செஞ்சாரா, இந்த அடிப்படை விஷயங்களை வேலூர் மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அப்பதான் சரியான நபர்களுக்கு அவங்கள தங்களுடைய வாக்கை செலுத்த முடியும். அதன் அடிப்படையில் இன்னைக்கு வேலூர் பாராளுமன்ற தொகுதியை பற்றி பார்க்கலாம். வேலூர் எம்பியா பாராளுமன்ற தொகுதியினுடைய எம்பியாக வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு போன முறை அனுப்பி வைக்கப்பட்ட நபர் கதிரானந்த் அவர்கள். திமுகவுடைய முக்கிய தலைவரான துரைமுருகன் அவர்களுடைய மகன் கதிரானந்த் அவர்கள். அதனாலே அந்த தொகுதிக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கிடைச்சிச்சு. இன்னும் சொல்ல போனா பலரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, திமுகவுக்கு இரண்டாம் இடத்துல, திமுகவுடைய தலைமைக்கு இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவரான துரைமுருகன் அவர்களுடைய மகன் துரைமுருகன் அங்கேதான் இருக்காரு. எனவே மண்ணின் மைந்தரா இருக்கக்கூடிய இந்த நபர்களால அந்த தொகுதியில பெரிய லெவல் நல்லது செய்ய முடியும் அப்படின்ற ஒரு முக்கியமான பிரச்சாரத்தை அவங்க போன முறை முன் வச்சாங்க. இப்ப இந்த திமுக எம்பி கதிரானந்த் அவர்கள் மீண்டும் அதே தொகுதியில போட்டியிடுகிறார். இந்த நபரை ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன், அதை வச்சு உங்க எல்லா பேருக்கும் புரிஞ்சிட முடியும். அது என்ன அப்படின்னா, அது என்னன்ற முழு விவரத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் சத்தியம் பண்ணி ஒன்று சொல்றீங்க, இந்த வேலூர் மாவட்ட விவசாயிகள் சம்பந்தப்பட்ட குறை தீர்ப்பு விஷயங்கள் இல்லையா, அந்த குறை தீர்ப்பு நிகழ்ச்சியில ஒரு நாள் கூட கலந்துக்காத ஒரே ஒரு எம்பி, அதாவது தமிழகம் முழுவதும் கிடையாது, இந்தியா முழுவதும் விவசாயிகளுடைய குறை தீர்ப்பிற்காக அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கலெக்டர் எல்லா பேரும் ஒரு மீட்டிங்கை போட்டு கேட்கறது உண்டு. இந்த மாதிரியான கூட்டத்துக்கு ஒரு நாள் கூட கதிரானந்த் வந்ததே கிடையாது. அந்த லட்சணத்தில் கூட கதிரானந்த் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளில் என்னத்தை நிறைவேற்றிருப்பார் நினைக்கிறீங்க? அதில் முக்கியமான வாக்குறுதியாக நான் எதை எடுக்க விரும்புகிறேன் அப்படின்னா, அரியலூரில் இருக்கக்கூடிய நூற்பாலை, அதாவது கவர்மெண்டோடைய ஸ்பின்னிங் மில், அரியலூர்ல கூட்டுறவு நூற்பாலை, அதாவது கவர்மெண்டோட ஸ்பின்னிங் மில் ஒன்று இருந்துச்சுங்க, கோஆபரேட்டிவ். அந்த ஸ்பின்னிங் மில்லு இயங்காம ஒரு 20 வருஷமா பூட்டி கிடக்கு. இந்த குறிப்பிட்ட மில்ல அது வரைக்கும் சுமார் 26,000 மிஷின் வரைக்கும் ஓடி இருக்கு. எனவே இது பலாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை வாய்ப்பை நேரடியாகவும் பல 10,000 மக்களுக்கு மறைமுகமாக வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆலைன்னு வச்சுக்கோங்க. ஸ்டாலின் அடிக்கடி சொல்றாரு இல்லையா, மத்திய அரசு பல பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குகிறது. இந்த நூற்பாளர்கள எது, இந்த ஸ்பின்னிங் மில்லு, இதை இழுத்து மூணு யார் தெரியுமா ராஜா? உங்க கருணாநிதி தான். கருணாநிதி ஆட்சி காலத்தில் இழுத்து மூணீங்க, 97 நினைக்கிறேன், அப்ப இழுத்து மூணீங்க. ஆனா அதற்கப்புறம் முழுவதுமாக நீங்க கொடுத்தது எல்லாமே என்னன்னா, ஒவ்வொரு முறையும் 2016, 2019 எல்லா நேரமும் நீங்க கொடுத்த வாக்குறுதி என்ன அப்படின்னா, அரியலூர்ல இருக்கக்கூடிய அந்த கவர்மெண்ட் ஸ்பின்னிங் மில் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பின்னிங் மில்லை ஓபன் பண்ணுவோம் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் திமுக வாக்குறுதி கொடுக்குது. ஆனா அது இழுத்து மூணது திமுக தான். அதே வாக்குறுதியை கதிரானந்த் அவர்களும் கொடுத்தாரு. ஆனா அதற்காக ஒரே ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாரனா கிடையவே கிடையாது. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கவர்மெண்டோட ஸ்பின்னிங் மில் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பின்னிங் மில் எல்லாமே டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாடு அரசு கையில, கவர்மெண்ட் கையில, ஸ்டேட் கவர்மெண்ட் கையில மட்டும் சுமார் 18 ஆலைகள் தமிழகம் முழுவதும் இயங்குது. 1950களுக்கு அப்புறம் 18 ஆலைகள் இயங்குது. நீங்க கவனிக்கணும், அந்த 18 ஆலைகள் மிக முக்கியமாக இயங்கக்கூடிய, அதாவது மற்ற ஆலைகள்லாம் ஏற்கனவே மந்தமாக இழுத்து மூடிட்டாங்க. 7லேருந்து 8 ஆலைகள் இயங்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 7லேருந்து 8 ஆலைகள் போக பிற ஆலைகள் சுமார் 6 ஆலைகளை மீண்டும் நாங்கள் சரி செஞ்சு நாங்கள் ஓட்ட விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி திமுக வாக்குறுதி கொடுத்துச்சு. அதன் அடிப்படையில் செஞ்சாங்களே இல்லையோ ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டாங்க. அதில் ராமநாதபுரம், அறந்தாங்கி, தேனி, எட்டயபுரம் இதெல்லாம் வருது. ஆனால் அதில் கூட இந்த அரியலூர் வரவே இல்லை. அப்போ வரலைன்னா அந்த எம்பி என்ன சொல்லணும், நான் வாக்குறுதி கொடுத்து வந்திருக்கிறேன், எங்க அப்பா துரைமுருகன் ஒரே முக்கியமான அமைச்சர் வேற, திமுக ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காரு, அவரோட மகனான நான் வாக்குறுதி வேற கொடுத்துருக்கேன், நீங்க எங்க தொகுதியை விட்டீங்கன்னா நல்லாவா இருக்கு, மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு குறைந்தபட்சமாக யோசிக்கணுமா இல்லையா? அந்த லிஸ்ட்ல கூட கிடையாது. எது, அரியலூர். அந்த லட்சணத்துல தான் அவர் வேலூரை பார்த்தாரு. அது அந்த ஒரு விஷயத்துல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கதிரானந்துக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன கொண்டு வரும் தெரியாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன கொண்டு வரும் தெரியாது, தான் மக்களுக்கு என்ன தெரியணும் தெரியாது, என்ன வாக்குறுதி கொடுத்தோம்னே தெரியாது. மொத்தமா மறந்து போய் வேற ஒரு உலகத்தில் இருக்காப்ல. அது எந்த உலகத்தில் சார் இருக்காரு அப்படின்னா, அவருக்கு தேவை கான்ட்ராக்டர். அதுக்கடுத்து இந்த மணல் மாஃபியா நாசமா போச்சு. மொத்த தமிழ்நாடும் நாசமா போனதுக்கு முக்கிய காரணகர்த்தாவே இந்த துரைமுருகன் குடும்பம் தான் என்னை கேட்டீங்கன்னா. ஏன் அப்படின்னா, என்னைக்கு இந்த கும்பல் அந்த வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் உட்காந்துச்சோ, துரைமுருகன் உட்கார்ந்தாரோ, எல்லா பகுதியிலும் கூச்சமே இல்லாம மணல் கொள்ளை தீவிரமா நடந்தது இந்த ஆட்சியில் தான். அதை நீ ஊழலை பார்த்துட்டு சுமார் 60,000 கோடி இந்த குடும்பம் சம்பாரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சாரம், ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு ஒன்று எழுந்துச்சு. உங்க எல்லா பேருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுல மிக முக்கியமான குற்றவாளியா இருக்கிறது கரிகாலன் அவர்கள். தமிழகம் முழுவதும் மணல் கொள்ளையில் ஈடுபட்ட நபர். அவரை கூட்டிக்கிட்டு வெளிநாடுகளில் போய் சுத்துற வேலை தான் இந்த கதிரானந்தோட வேலை.
ஒட்டுமொத்த மணல் கொள்ளையிலுமே இந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. தமிழகம் முழுவதும், வேலூர் மட்டும் கிடையாது. எனவே வேலூர் மக்கள் ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சு அனுப்பிவிட்டீங்க பாருங்க. இந்த 2 பேர், துரைமுருகன் அதுக்கப்புறம் கதிரானந்த், இந்த 2 பேர்னால ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே பெரிய சாபக்கேடு. இதுல அரியலூரை மட்டும் சேர்க்க விரும்பல, கூடுதலா ஒன்று சேர்க்க விரும்புறேன். அது என்ன அப்படின்னா, ஆம்பூர் பகுதியில் கவர்மெண்டோடைய தோல் பதனிடும் தொழிற்சாலை ஒன்று இருந்துச்சு. 1952 இயங்குனது. அந்த தொழிற்சாலை இழுத்து மூணுது வேற யாரும் கிடையாது, திமுக கவர்மெண்ட் தான். எனவே இவங்க எல்லாம் இழுத்து மூடிட்டு மத்திய அரசு பொதுத்துறை நிறுவனங்களை இழுத்து மூடுது அப்படின்னு கை காட்டுவாங்க. அது இங்க இருந்து கம்யூனிஸ்ட் கேம்பர் வெக்கமே இல்லாம ஜால்ரா அடிச்சிருக்கான். இவன் வந்து இழுத்து மூடு யாரு? திமுக கவர்மெண்ட் இழுத்து எல்லாத்தையும் மூடுவாங்க. மூடிட்டு அதுக்கப்புறம் இழுத்து மூணு விஷயத்துல நாங்க தான் திறக்க போறோம். இழுத்து மூணு விஷயம் மறந்து போகும் இல்லையா, நாங்க தான் திறக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்சத்தை எழுதி கொடுத்த கதை தான் இவன் பண்றது. இவன் மீண்டும் விவசாயிகள் பிரச்சனைக்கு வரேன். ஏன் அப்படின்னா, தமிழகத்திலே மிகவும் பின்தங்கின சில பகுதிகளில் முக்கியமாக சொன்ன விவசாயிகள் பெரிய அளவில் புறக்கணிக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது இந்த வேலூர் தான். ஏன் அப்படின்னா, வேலூர், அணைக்கட்டு, கேவி குப்பம், குடியாத்தம், ஆம்பூர், வாணியம்பாடி இந்த பகுதியில் இருக்கிற பெரும்பாலான விவசாயிகள் நேரடியாக பாதிப்படைகிறதுக்கு முக்கிய காரணகர்த்தாவே இந்த குடும்பம் தான். எப்படின்றது 2 காரணங்கள் மூலம் சொல்றேன். முதலாவது காரணம் என்ன அப்படின்னா, போன முறை கொடுத்த வாக்குறுதியை சொல்லிடுறேன். அந்த பகுதிகளில் மாம்பழம் இருக்கு இல்லையா, அது சம்பந்தப்பட்ட ஃபேக்டரி, மாம்பழம் சார்ந்த தொழிற்சாலைகளை அங்கே கொண்டு வரும். மாம்பழம் அங்கே பெரிய அளவில் ஃபேமஸாக இருக்குது. இயற்கையாகவே வேலூர் பகுதிகளில் ஆந்திரா, கர்நாடகா அந்த பகுதியிலும் சேர்த்து இந்த அல்போன்சால் ஆரம்பித்து ஏகப்பட்ட மாம்பழங்கள் அந்த பகுதியை நோக்கி வரும். இயற்கையாகவே வியாபார தலமாக, அதுவும் வியாபாரத்தின் மையமாக, மாம்பழத்துக்கான வியாபார மையமாகவே வேலூர் இருந்ததுக்கான வரலாறுலாம் உண்டு. எனவே வேலூர் சுற்றி இருக்கக்கூடிய விவசாயிகள் மிக முக்கியமாக இருக்கிறது இந்த மாம்பழம். இந்த மாம்பழம் சார்ந்த தொழிற்சாலைகளை கொண்டு வருவேன், அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்துக்குமே கவன ஈர்ப்பு கொண்டு வருவேன்னு முக்கியமான வாக்குறுதி கொடுத்தது வேற யாரும் கிடையாது, இந்த கதிரானந்த் தான். அந்த வாக்குறுதியில் ஏதாவது ஒன்று போய் நாடாளுமன்றத்தில் பேசினார்னா பேசவே கிடையாது. அதுக்கு பதில் இவர் என்ன பேசினா சொல்றீங்க, இந்த எம்பி நீங்க அனுப்பிவிட்டீங்களே, அவர் போய் என்ன பேசுவார்? பொதுவாக என்ன பேசுவார்னா, அவர் அமெரிக்காவிலிருந்து வந்தவர். எனவே அமெரிக்க மாப்பிள்ளை மாதிரி பேசுவாப்ல. என்னன்னா, இந்த சுங்கச்சாவடிகள், அதாவது இந்த டோல்கேட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எவ்வளோ வசூல் பண்ணுறீங்க, எவ்வளோ செட்டில் பண்ணீங்க, நீ உன்னை ஏதாவது கேட்க சொன்னாங்களா? அதுக்கு ஒரு ஆர்டிஐ போட்டு எது தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்டாலும் சொல்ல போகிறாங்க. ஒரு எம்பியா போய் பார்லிமெண்ட்டில் உட்காந்து உன்னை கேட்க சொன்னாங்களா? உன் வேலை அதுவா? உன் தொகுதி என்ன? வேலூர் தொகுதிக்கு ஏதாவது கேள்வி கேட்டியா? அதை விட்டுட்டு டோல்கேட்டில் எவ்வளோ வசூல் பண்ணுறீங்க, எவ்வளோ திரும்ப தரீங்க? அதுக்கு அடுத்து கேளுங்க. அதுக்கடுத்து இந்த விமான நிலையங்கள் இருக்குல்ல, அவன் நேராக அவர் ஏர்போர்ட் போயிட்டாப்ல, விமான நிலையங்களை நீங்கள் குத்தகை கொடுக்குறீங்களே, அது வந்து எவ்வளோ வருமானம் வருது? இந்த கேள்வி தான் அந்த ஆள் கேட்டு தெரிஞ்சது. துறைமுகங்கள் எத்தனை கப்பல் வந்து போக போகுது, எத்தனை விமானம் மேலே பறந்து போயிட்டு இருக்குது, இதெல்லாம் ஒரு கேள்வியாக கேட்குறேன். உன் வேலூர் தொகுதிக்கு 4 கேள்வி உருப்படியாக கேட்க தரல, நீ எல்லாம் ஒரு எம்பி அப்படின்னு நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கணுமா இல்லையா? வேலூர் மக்களை பார்த்து கேட்குறேன். அவர் ஓட்டு கேட்டு வந்தால் 4 கேள்வி கேட்கணுமா இல்லையா? போன 5 வருஷம் நீ என்ன பண்ண, பார்லிமெண்ட்டில் போய் நீ என்ன பேசுன, அதை மட்டும் சொல்லு, அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? எதுவுமே இல்லாமல் துரைமுருகன் வந்து என்ன சொல்லுவா நான் சொல்றேன். இந்த துரைமுருகன் வந்து யாரு? லிப்ஸ்டிக் வாயன் என்று பொதுவாக சமூக வலைத்தளங்களில் அழைக்கப்படக்கூடிய துரைமுருகன் அவர்கள் வந்து என்ன சொன்னார் போன முறை? உங்க எல்லாருக்கும் ஞாபகப்படுத்த விரும்புறேன். என்ன சொன்னாரு? என்னுடைய அன்பு மகன் யாரு? கதிரானந்த், என்னுடைய அன்பு மகனை வேலூர் மக்களுக்கு தத்து கொடுக்குறேன். நீ தத்து கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அன்னைக்கே எழுதி வச்ச நோட்ல, அந்த ஒட்டுமொத்த வேலூர் கொள்ளையடிக்க விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த கும்பலுடைய குணம் அப்படி. என் அன்பு மகனை நான் தத்து கொடுக்குறேன். அதுக்கடுத்து கதிரானந்த் பிரச்சாரம், தாயுள்ளத்தோட என்னுடைய வேலூர் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க நல்லா பார்த்துப்பேன்டாரு. என்ன பார்த்துக்கிட்டாருன்னு சொல்றீங்க? என்ன பார்த்துக்கிட்டாருன்னா, சும்மா 37 இடங்கள்ல, சும்மா 37 இடங்கள்ல ஆழ்துறை கிணற போட்டு அதுல பம்ப் செட்டை போட்டு தினந்தோறும் 5000 லிட்டர் தண்ணி, எது நிலத்தடி நீரை 5000 லிட்டர் தண்ணி ஒவ்வொரு பம்ப் செட் எடுத்தா சும்மா 40 குடிநீர் ஆலைகள், யாரு? கதிரானந்துக்கு சொந்தமான 40 குடிநீர் ஆலைகளை இழுத்து மூடி சீல் வச்சாங்க. எதுக்கு தெரியுமா? நிலத்தடி நீரை நீவால எடுத்துக்கிட்டே இருக்கேன்னு எடுத்து வித்து அதையும் லாபம் பார்த்தானுங்க. இந்த நிலத்தடி நீரை பத்தி வேலூர் மக்களுக்கு சொல்றீங்க. உண்மையிலே தமிழகம் முழுவதும் சராசரியாக கிடைக்க வேண்டிய மழை அளவை விட உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் கிடைச்சிச்சு. ஆனாலும் பல இடங்களில் தண்ணீர் பிரச்சனை எட்டி பார்க்கறதுக்கு காரணமே இந்த கும்பல் தான். காட்பாடியை சுற்றி சுமார் 40 இடங்கள்ல இந்த கூட்டம் யாரு? துரைமுருகனும் கதிரானந்தும் சேர்ந்து தண்ணீர் திருடி விற்கிறதுக்கு பிளான் போடுறாங்கன்னா, இதுல என்ன மாதிரி கூட்டம் நான் கேட்கிறேன்? அதையும் தண்ணீர் திருட்டுன்னு சொல்றேன்னா, நிலத்தடி நீர் சும்மா கிடையாது. அதுதான் குறைஞ்சபட்சம் எல்லாத்துக்குமான, எல்லா உயிர்களுக்குமான அடிப்படை நாதமே. அது இருந்தாலும் நீ அங்கே வாழவே முடியும். தண்ணி இல்லைன்னா அந்த ஊர்ல இருக்கவே மாட்டா, காலி பண்ணி கிளம்பணும். அப்படி இருக்கும்போது ஓரளவுக்கு மழை வெள்ளம் கிடைச்சா கூட அங்கே தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் அளவுக்கு நீங்க உறிஞ்சி எடுக்கிறானுங்க. எடுத்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனால என்ன வருமானம் வந்துடும் நினைக்காதீங்க. ஒரே ஒரு பம்பு செட்டை போட்டு ஒரு நாளைக்கு 5000 லிட்டர், ஒரு மணி நேரத்தில் 5000 லிட்டர் எடுக்க முடியும் வச்சுக்கவே.
ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுக்க முடியும், ஒரு மாசத்துக்கு எவ்வளவு எடுக்க முடியும், ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு எடுக்க முடியும்? ஒரே ஒரு பம்ப் செட் மூலமா 40 ஆலைகளை போட்டு இவன் இஷ்டத்துக்கு உள்ள விட்டு எடுத்துக்கிட்டே இருந்தானா எவ்வளவு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு தோராயமான கணக்கு சொல்றீங்க. ஒரே ஒரு பம்ப் செட், நான் 40 ஆலைகள் சொல்ல, ஒரு ஆலையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு பம்ப் செட், ஒரு ஆலையில 10-15 பம்ப் செட் வச்சிருப்பான்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு பம்ப் செட்டை வச்சு சும்மா 20 மணி நேரம் ஓட்டான்னு வச்சுக்கோங்க, சும்மா 4 லட்சம் லிட்டர் நிலத்தடி நீரை எடுக்க முடியும். 4 லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு. 4 லட்சம் லிட்டர்னா ஒரு லிட்டருக்கு ஒரே ₹1 லாபம் வைங்க. ரொம்ப வேணாம், ₹1 லாபம் வச்சு இவங்க வெளி மார்க்கெட்டில் வித்தான்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரே ஒரு நாளுடைய அந்த ஒரே ஒரு பம்ப் செட் மூலம் கிடைச்ச வருமானம் மட்டும் 40 லட்சம் ரூபாய் கரெக்டா? அப்ப அந்த ஒரே ஒரு பம்ப் செட் மூலமா சுமார் 1,20,00,000 ரூபாய் இவங்களுக்கு ப்ராஃபிட். அதாவது எந்த உழைப்பும் இல்லாம தண்ணீரை திருடி விற்கிறது மூலமா 1,20,00,000 ரூபாய் ஒரே ஒரு பம்ப் செட் மூலமாக. அப்ப அந்த 37 ஆலைகள் மூலமாக எவ்வளவு தண்ணியை இவங்க திருடி ஊரா வித்திருப்பானுங்க. கொஞ்சம் மனசாட்சியை தொட்டு யோசிக்க. எனவே துரைமுருகன் ஆகட்டும் இல்லை கதிரானந்த் ஆகட்டும், இந்த 2 பேருமே மனித குலத்தோட மிகப்பெரிய எதிரி கேட்டீங்கன்னா. ஏன்னா ஒரு பக்கம் மண்ணையும் திருடி விற்கிறானுங்க, இன்னும் தண்ணியும் திருடி விற்கிறாங்கன்னா இதெல்லாம் எந்த அடிப்படையில் நீங்க ஓட்டு போடுறீங்க? நான் கேட்கிறேன், வேலூர் மக்கள்கிட்ட கேட்கிறேன், எந்த அடிப்படையில் ஓட்டு போடுறீங்க? ஜாதி, மதம், மொழி, மண்ணை கட்டி எந்த வட்டத்துக்குள்ளேயும் இந்த கும்பல் வராது. இது முழுக்க முழுக்க ஒரு கிருமி, வைரஸ் மாதிரி ஒரு கிருமி. இந்த கிருமி வேலூரை பிடிச்சிருக்கு, அந்த மக்களை உண்டு இல்லாம பண்ணிக்கிட்டு அந்த ஒரே ஒரு குடும்பம் வாழ்றதுக்காக. பதிவோட இறுதியாக வேலூர் பகுதி மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு போல கிடையாது. ஏற்கனவே பெரும்பாலான கிராமங்களில், அதாவது அந்த எல்லைப்புற கிராமங்களில் பல இடங்கள்ல டவர் கூட ஒழுங்காக கிடைக்கிறது இல்லை. அந்த லட்சணத்தில் முழுமையாக புறக்கணிக்கப்பட்ட பகுதியாக பல இடங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது தொகுதியின் மீது கொஞ்சமாவது அக்கறை இருக்கக்கூடிய நபர்களை தேர்வு செய்யுங்க. தொகுதியினுடைய பிரச்சனை சார்ந்து எந்த குரலும் கொடுக்காத, தொகுதியில் என்ன நடக்குதுன்னு தெரியாத, அதோட கொடுமையாக பாலாறுலேருந்து தமிழகம் முழுவதும் எல்லா ஆறுகளையும் மண்ணில் திருடி விற்கிற, இது பத்தாவது நிலத்தடி நீர் தண்ணியும் எடுத்து விற்கிற இந்த கூட்டத்தில் நீங்கள் ஓட்டு போறீங்கன்னா என்ன நல்லது உங்களுக்கு நடந்து நினைக்கிறீங்க? உங்களுக்கு நல்லது நடந்து வச்சுக்கவே அதுதான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமே. அப்ப யாருக்கு வாக்களிக்கலாம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு தற்போது வேட்பாளர் பட்டியலில் இந்த துரைமுருகன் குடும்பத்தை வீழ்த்தக்கூடிய பவர் யாருக்கு இருக்குது? அவரை பார்த்தா ஓட்டு போட்டு இருக்கு. ஏன்னா இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அந்த தகுதியின் அடிப்படையில் போட்டு முதல் இந்த குடும்பத்தை காலி பண்ணணும். இந்த வேலூர்ல இருந்து இந்த துரைமுருகன் குடும்பத்தை நீங்க காலி பண்ணிட்டீங்கன்னா நீங்க முதல் ஒரு பெரிய பிரச்சனை தப்பிச்சீங்கன்னு அர்த்தம். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர, தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு?